ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் இந்த புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. ஒவ்வொரு ஓய்வு நாளுக்கும் ஆண்டவர் நல்ல ஆலோசனைகளை நம்ம கொடுத்து வருகிறார். ஆமேன். இந்த ஓய்வு நாளில் கூட கர்த்தர் நம்ம கொடுக்கிற ஆலோசனை என்ன? சங்கீதங்களின் புஸ்தகம் 119 சங்கீதம் 148 வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்து கொள்ளும். ஹல்லேலூயா. பாருங்க, இங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறார், உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்து கொள்ளும். அதிகால வேளையில என் கண்கள் விழித்து கொள்ளும். குறித்த ஜாமத்துக்கு முன்னாடி இந்த வசனத்தின் மேல எவ்வளவு பெரிய தாகம் தேவைப்படையில. இன்னைக்கு அந்த தாகம் நம்ம மக்களுள்ள இருக்கா? இன்னைக்கு நம்ம எப்போ கண் விழிக்கிறோம்? ஆமேன். இன்னைக்கு வசனத்துக்கு மேல ஒரு ஏக்கம் நம்மளுக்கு ஒரு இருக்கா? இரவெல்லாம் கண் விழித்து ஜெபிக்கிற ஒரு நமக்கு காரியம் இருக்கா? தேவப்பிள்ளையில இன்னைக்கு இந்த வசனத்தை தியானிக்கும்படிக்கு, அப்போ இன்னைக்கு ஆண்டு நமக்கு கொடுக்குற ஆலோசனை என்னன்னா, இந்த வசனத்தை நம்ம தியானிக்கணும், வசனத்தை வாசிக்கணும். வசனத்தை வாசிக்கிறது மாத்திரமில்லை, வசனத்தை தியானிக்கணும். வசனத்தை தியானிக்கிறது மாத்திரமில்லை, வசனத்தின்படி நம்ம வாழ வேண்டும். தேவப்பிள்ளையில அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். இன்னைக்கு இந்த வசனத்தின் மேலே என் வாழ்க்கை கட்டப்பட்டிருக்குமானா, அந்த வார்த்தை மேலே என் வாழ்க்கை கட்டப்பட்டிருக்குமானா, நிச்சயமாக சொல்கிறேன், அந்த வாழ்க்கை ஆசீர்வாதமாய் காணப்படும். எத்தனை காற்றடித்தாலும், எத்தனை புயல் அடித்தாலும், ஆமென், அந்த அசைக்கவே பட முடியாது. கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு, காற்று வந்தது, புயல் வந்தது, ஆனால் அது நிலைத்து நின்றுதான். மணல் மேலே கட்டின வீடு வெள்ளம் வந்த உடனே அது அடித்து போயிற்று. கண்மலையாக கிறிஸ்து மேலே கட்டும்போது, இந்த வார்த்தை தான் கிறிஸ்து, இந்த வார்த்தையாக இயேசு மேலே வாழ்க்கை கட்டப்படும் போது அந்த வாழ்க்கை எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அது நிலைத்திருக்கும். ஹல்லேலூயா. அதனால தான் இந்த வசனத்தை நான் வாசிக்க ஏதோ ஒரு மேலோட்டமாக வாசத்தை மாத்திரம் விட்டுறாமல் அதை ஒவ்வொரு நாளும் தியானிக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. வேதத்தில் வாசிக்கிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 1 சங்கீதம் 2 வசனம் கூட வாசிக்கும் போது ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாருங்க, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்கணுமா? பிரியமா இருந்து இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அது மாத்திரம் சொல்லாம அது கீழே அதுக்கு இன்னும் ஆசீர்வாதம்னு 3வது வசனம் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கும். வாசிக்க கேட்போம். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென், ஆமென். தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான. தேவ பிள்ளையே, நீங்கள் வசனத்தை தியானிப்பீங்கன்னா, வசனத்தை வடி உங்கள் வாழ்க்கை அமைந்திருக்குமானா, உண்மையாக சொல்கிறேன், நீங்கள் இலை உதிராது இருக்கிற மரத்தை போல இருக்கும். உங்கள் வேர் கால்வாய் ஓரமாக விடுகிறது போல இருக்கும். ஆமென். அது எத்தனை பேர் ஆசீர்வாதம் இல்லவா? அப்போ அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் சொல்லுவேன். நீ என்ன காரியம் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அதை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அது மாத்திரம் இல்லாமல் சங்கீதம் 134 கூட நீங்கள் வாசிப்பீங்கன்னா அங்கே அழகாக ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதா இருக்கும், நான் கர்த்தருக்குள் மகிழ்வேன். ஹல்லேலூயா. நம்ம சொல்ல முடியுமா, நான் அவரை தியானிக்க தியானம் இனிதா இருக்குமா? எனக்கு அப்படியே ரொம்ப டேஸ்டாக இருக்கும், ரொம்ப இன்பமாக இருக்கும். இன்னைக்கு நம்ம உலகத்திற்கு காரியத்தை எதுக்கோ நம்ம இன்பமாக இருக்கிறோம்ல, ஆனால் அந்த வசனத்தை தியானிக்கும் போது நமக்குள்ள ஒரு ஊற்று பொங்கி 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 வரும். அதுதான் அன்பின் ஊற்று, அவர் மேலே இருக்கிற நேச ஊற்று. நீங்கள் வசனத்தை தியானித்து பாருங்கள், அவ்வளோ ஆண்டர் மேலே உங்களுக்கு பிரியம் உண்டாகும். அப்போ இந்த வார்த்தைகளில், வாக்கு தத்தங்களில், தீர்க்க தரிசனங்கள்லாம் நமக்கு சொந்தமாகும். ஆண்டர் அப்படி ஆசீர்வதிக்க உண்மையில் வர இருக்கிறார். அப்போ அவர் வசனத்தை தியானிப்போம். இந்த ஓய்வு நாள் ஒரு தீர்மானம் எடுப்போம். ஒருவேளை வசனத்தை வாசிக்கிறது மாத்திரம் இல்லாமல் அந்த வசனங்களை தியானிக்கும் போது அதனுடைய வெளிப்பாடுகள் உண்டாகும். அது ஆழங்களுக்குள்ள போவீங்க. அதை மறைப்பொருளை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆமே. அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, இப்பொழுது கூட இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் வசனத்தை தியானிப்பது எனக்கு இனிதாக இருக்குன்னு சொன்ன போல, ஆண்டவரே, அந்த இன்பமான அனுபவத்தை இவர் எல்லாரும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. அந்த வசனத்தின்படி வாழவும் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தை நீங்கள் தானப்பா, அந்த வார்த்தையை வாழ்க்கையாக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆசீர்வதியும். இந்த ஓய்வு நாளில் உங்கள் கரம் கூட இருந்து எங்களை நடத்தட்டும். கிருபைக்கு ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் மூலம் ஜெபக்கலாம் பிதாவே, ஆமென். வசனத்தை தியானிங்க, வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும்.
God bless you.